அது ஏன் தப்பு தான், அது ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாமா. தட் இஸ் மை மிஸ்டேக், தட் இஸ் மை மிஸ்டேக். ஸோ தட் அப்படின்னா அது, அது என்னுடைய தப்பு தான். மை மிஸ்டேக், அது ஏன் தப்பு தான். தட் இஸ் மை மிஸ்டேக். ஓகேவா. மிஸ்டேக் அப்படின்னா தவறு. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அதுவும் தப்பு தான், அதுவும் செய்யறது தப்பு தான், அதை பண்றதும் தப்பு தான் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். தட் இஸ் ஆல்சோ ராங் திங் டு டூ, தட்ஸ் ஆல்சோ ராங் திங் டு டூ, தட்ஸ் ஆல்சோ ராங் திங் அப்படின்னா அதுவும் தப்பு தான், தப்பான செயல்தான், தவறான செயல்தான். டு டூ செய்யறது, அதை செய்யறதும் தப்பான செயல்தான். தட் இஸ் ஆல்சோ ராங் திங் டு டூ. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. அது என்னோட நோக்கம் இல்லை, அது என்னோட நோக்கம் இல்லை, என் நோக்கம் அது இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். தட் வாஸ் நாட் மை இன்டென்ஷன், தட் வாஸ் நாட் மை இன்டென்ஷன். தட் அப்படின்னா அது, வாஸ் நாட் அப்படின்னா கிடையாது, அது இல்லை. மை இன்டென்ஷன், இன்டென்ஷன் அப்படின்னா நோக்கம். ஸோ அது என்னோட நோக்கம் இல்லை. தட் வாஸ் நாட் மை இன்டென்ஷன். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் அப்போ கூட வரல, அவன் அப்போ கூட வரல, நான் இவ்வளோ சொல்லியும் அவன் அப்போ கூட வரல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். he didn't come even then, he didn't come even then அப்படின்னா அப்போ கூட அவன் வரல. he didn't come அப்படின்னா அவன் வரல. even then அப்போ கூட, அவன் அப்போ கூட வரல. he didn't come even then, அவன் இப்போ கூட வரமாட்டான், அவன் இப்போ கூட வரமாட்டான். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். he will not come even now, he will not come even now அப்படின்னா அவன் இப்போ கூட வரமாட்டான். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. எல்லாரும் என்ன தான் கேட்பாங்க, எல்லாரும் என்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். எவ்ரி ஒன் வில் ஆஸ்க் மீ, எவ்ரி ஒன் வில் ஆஸ்க் மீ. எவ்ரி ஒன் அப்படின்னா எல்லாரும், வில் ஆஸ்க் அப்படின்னா கேட்பாங்க, எல்லாரும் கேட்பாங்க. மீ என்ன, எல்லாரும் என்ன கேட்பாங்க. எவ்ரி ஒன் வில் ஆஸ்க் மீ, எல்லாரும் என்ன கேட்பாங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். I didn't mean that, I didn't mean that, I didn't mean அப்படின்னா நான் அந்த அர்த்தத்தில் நான் சொல்லலை. I didn't mean that, நான் அதை மீன் பண்ணி சொல்லலை, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன பார்க்கலாமா. நான் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், நான் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். I misunderstood that, I misunderstood that, I misunderstood அப்படின்னா நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு மிஸ்அண்டர்ஸ்டூட். ஓகேவா. ஸோ ஐ மிஸ்அண்டர்ஸ்டூட் தட், நான் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதுவே அவ தப்பாக புரிஞ்சுக்குவா, அவ இதை தப்பாக புரிஞ்சுக்குவா அப்படின்னு சொல்லணும். ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஷி வில் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ், ஷி வில் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ், அவ இதை தப்பாக புரிஞ்சுக்குவா. ஷி வில் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவங்க என்ன பேச விடலை, அவங்க என்ன பேச விடலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். they didn't allow me to speak, they didn't allow me to speak, they didn't allow me அப்படின்னா அவங்க என்ன விடலை, அவங்க என்ன அது அனுமதிக்கலை. எதுக்கு, பேசுவதற்கு. டு ஸ்பீக், அவங்க என்ன பேசுறதுக்கு அனுமதிக்கலை. they didn't allow me to speak. ஓகேவா. ஸோ இதுவே அவங்க உன்னை பேசுறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க, அவங்க உன்னை பேசுறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க, பேச விட மாட்டாங்க அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம். they will not allow you to speak, they will not allow you to speak, they will not allow அப்படின்னா அவங்க அனுமதிக்க மாட்டாங்க. you ஒன்ன, to speak பேசுறதுக்கு, அவங்க உன்னை பேசுறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. they will not allow you to speak. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. எனக்கு இப்போ அது தோணுது, எனக்கு இப்போ அது தோணுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். now I feel that, now I feel that, or we can say I feel that now, I feel that now அப்படின்னா எனக்கு இப்போ அது தோணுது. I feel that now. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு, அது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். there is a difference between them, there is a difference between them, there is a difference அப்படின்னா வித்தியாசம் இருக்கு, ஒரு வித்தியாசம் இருக்கு. between them அவைகளுக்கு இடையே, ரெண்டுக்கும் இடையே, அது ரெண்டுக்கும் இடையில ஒரு வித்தியாசம் இருக்கு. there is a difference between them. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எனக்கு கொஞ்சம் நேரம் தேவைப்பட்டது, எனக்கு கொஞ்சம் நேரம் தேவைப்பட்டுச்சு, அதனால தான் நான் லேட்டாக சொன்னேன், எனக்கு கொஞ்சம் நேரம் தேவைப்பட்டுச்சு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்.
I needed some time. I needed some time. I needed எனக்கு தேவைப்பட்டுச்சு. Some time கொஞ்ச நேரம். எனக்கு கொஞ்ச நேரம் தேவைப்பட்டது. I needed some time. So next sentence என்னன்னு பார்க்கலாம். நான் இதை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். நான் இதை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I wanted to say this. I wanted to say this. I wanted அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். To say சொல்றதுக்கு this இதை சொல்றதுக்கு நான் ஆசைப்பட்டேன். I wanted to say this. ஓகேவா? ஸோ இதுவே I wished to say this அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெண்டுமே சேம் மீனிங் தான். I wished to say this. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவங்க இதை சொல்றதுக்கு ஆசைப்படுறாங்க. அவங்க இதை சொல்றதுக்கு ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னு எல்லாரும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உனக்கு அது தோணுனா நீ சொல்லலாம். உனக்கு அது தோணுனா நீ சொல்லலாம். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You can say if you feel that. You can say if you feel that. You can say அப்படின்னா நீ சொல்லலாம். If you feel that அது உனக்கு அது தோணுனா, உனக்கு அது தோணுனா you can say that. ஓகேவா? நீ அதை சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உனக்கு எதுவும் சந்தேகம் இருக்கா? உனக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Do you have any doubt? Do you have any doubt? உனக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? Do you have உனக்கு இருக்கா? Any doubt ஏதாவது சந்தேகம், உனக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? Do you have any doubt? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவங்க ரொம்ப நேரமா நடந்துட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப நேரமா நடந்துட்டு இருக்காங்க. இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? They are walking for a long. They are walking for a long. They are walking அப்படின்னா அவங்க நடந்துட்டு இருக்காங்க. For a long ரொம்ப நேரமா. அவங்க ரொம்ப நேரமா நடந்துட்டு இருக்காங்க. They are walking for a long. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு காலையில வாக்கிங் போனேன். நான் இன்னைக்கு காலையில வாக்கிங் போனேன் அப்படிங்கறத எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? I went for a walk this morning. I went for a walk this morning. I went நான் போனேன், நான் சென்றேன். For a walk walking நான் வாக்கிங் போனேன். இன்னைக்கு காலையில அப்படிங்கிறதுக்கு ஏன் இங்க டுடே மார்னிங் இல்லாம திஸ் மார்னிங் அப்படின்னு இருக்கு அப்படின்னா, ஸோ இது வந்து நம்ம ஒரு பாஸ்ட் டென்ஸா சொல்றோம் இல்லையா? இன்னைக்கு நடந்ததே இன்னைக்கு காலையில நடந்தது சொல்றோம். அப்படிங்கிறப்ப அங்க டுடே மார்னிங் வரக்கூடாது, திஸ் மார்னிங் தான் வரணும். ஓகேவா? ஸோ ஐ வெண்ட் ஃபார் அ வாக் திஸ் மார்னிங். ஐ வெண்ட் இதே நான் இன்னைக்கு காலையில இட்லி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லணும். ஸோ இன்னைக்கு தான் அதே நீங்க சொல்றீங்க. ஆனா இன்னைக்கு வந்து ஒரு ஆஃப்டர்நூன் சொல்றீங்க. அதே நாள்ல ஒரு ஆஃப்டர்நூன் நீங்க சொல்றீங்க. ஆனா எதை பத்தி சொல்றீங்க? மார்னிங் பத்தி பேசுறீங்க. ஸோ நான் இன்னைக்கு காலையில இட்லி சாப்பிட்டேன் அப்படிங்கணும். ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா, ஐ ஹேட் இட்லி திஸ் மார்னிங். ஐ ஹேட் இட்லி திஸ் மார்னிங் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எனக்கு இப்போதான் புரியுது. எனக்கு இப்போதான் புரியுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஒன்லி நவ். ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஒன்லி நவ். ஐ அண்டர்ஸ்டாண்ட் எனக்கு புரியுது. ஒன்லி நவ் இப்போதான் எனக்கு புரியுது. ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஒன்லி நவ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் நினைச்சதை என்னால சொல்ல முடியல. நான் நினைச்சதை என்னால சொல்ல முடியல. இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I couldn't say what I thought. I couldn't say what I thought. I couldn't say அப்படின்னா என்னால சொல்ல முடியல. say அப்படின்னா சொல்றது. So I couldn't say அப்படின்னா என்னால சொல்ல முடியல. What I thought நான் என்ன நினைச்சனோ அதை என்னால சொல்ல முடியல. I couldn't say what I thought. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவங்க இங்க வராங்களா? அவங்க இங்க வராங்களா? இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Are they coming here? Are they coming here? Are they coming அப்படின்னா அவங்க வராங்களா? Here இங்க. அவங்க இங்க வராங்களா? Are they coming here? ஓகேவா? சரிவே அவங்க இங்க வராங்க. அவங்க இங்க வராங்க அப்படிங்கறத இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? They are coming here. They are coming here. அவங்க இங்க வராங்க. அவங்க இங்க வரமாட்டாங்க. அவங்க இங்க வரல. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? They are not coming here. They are not coming here. அவங்க இங்க வரல. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவங்க வெளியில இருக்காங்க. அவங்க வெளியில இருக்காங்க. அவங்க வெளியில் இருக்கிறார்கள். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? They are outside. They are outside. அவங்க வெளியில இருக்காங்க. outside அப்படின்னா வெளியில. ஸோ they are outside அப்படின்னா அவங்க வெளியில இருக்காங்க. இதுவே அவங்க வெளியில இருப்பாங்க. அவங்க வெளியில இருப்பாங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? They will be outside. They will be outside. அவங்க வெளியில இருப்பாங்க. They will be அவங்க இருப்பாங்க. outside வெளியில அவங்க வெளியில இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுவே அவன்
வெளியில இருந்தானா, அவன் வெளியில இருந்தானா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு எல்லாரும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? அவன் வெளியில இருந்தானா, அவன் வெளியில இருந்தானா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வாஸ் ஹி அவுட் சைட், வாஸ் ஹி அவுட் சைட். அவன் வெளியில இருந்தானா, ஓகேவா? அதனால வாஸ் ஹி அப்படின்னா அவன் இருந்தானா, அவுட் சைட் வெளியில, அவன் வெளியில இருந்தானா. ஸோ இதுவே அவன் வெளியில இருந்தான், அவன் வெளியில இருந்தான் அப்படின்னு சொல்லணுமா, ஹி வாஸ் அவுட் சைட், ஹி வாஸ் அவுட் சைட், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவங்க இதை சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க, அவங்க இதை சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? they want to say this, they want to say this, they want அப்படின்னா அவங்க ஆசைப்படுறாங்க, to say சொல்றதுக்கு, this இதை அவங்க இதை சொல்றதுக்கு ஆசைப்படுறாங்க. they want to say this, or we can say they wish to say this. wish, want, same meaning, ஓகேவா? so they wish to say this, ஓகேவா? so next sentence என்னன்னு பார்க்கலாமா? அவன் வீடு சுத்தம் பண்ணிட்டு இருக்கான், அவன் வீடை சுத்தம் பண்ணிட்டு இருக்கான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? he is cleaning the house, he is cleaning the house, he is cleaning the house அப்படின்னா அவன் வீட்டை சுத்தம் பண்ணிட்டு இருக்கான். cleaning அப்படின்னா சுத்தம் பண்றது. so he is cleaning, அவன் சுத்தம் பண்ணிட்டு இருக்கான். the house வீட்டை, அவன் வீட்டை சுத்தம் பண்ணிட்டு இருக்கான், ஓகேவா? ஸோ இதுவே அவன் வீடை சுத்தம் பண்ணிட்டு இருக்கானா அப்படின்னா அந்த இஸ் ஃபர்ஸ்ட்ல வந்துடணும். இஸ் ஹி கிளீனிங் த ஹவுஸ், இஸ் ஹி கிளீனிங் த ஹவுஸ் அப்படின்னா அவன் வீடை சுத்தம் பண்ணிட்டு இருக்கானா, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் என்கிட்ட கேட்டா நான் என்ன சொல்லுவேன், அவன் என்கிட்ட கேட்டா நான் என்ன சொல்லுவேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? if he asks me what will I say, if he asks me what will I say, if he asks me அவன் என்கிட்ட கேட்டால், இந்த ஆல் கேட்டால் அதுக்கு தான் இங்கே நம்ம இஃப், ஓகேவா? இஃப்னா கேட்டால், அந்த ஆல் சொல்லணும், அதான் இஃப். if he asks me அவன் என்கிட்ட கேட்டால் what will I say நான் என்ன சொல்லுவேன், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? அவளை காஃபி போட சொல்லு, அவளை காஃபி போட சொல்லு, எனக்கு காஃபி குடிக்கணும் போல இருக்கு, அவளை காஃபி போட சொல்லு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ask her to prepare a coffee, ask her to prepare a coffee, ask her அப்படின்னா அவகிட்ட சொல்லு, to prepare பண்ண சொல்லி, சாப்பாடு செய்யறதுக்கெல்லாம் prepare, the coffee காஃபி போட சொல்லு, அவகிட்ட காஃபி போட சொல்லு. ask her to prepare the coffee, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? இதை விளையாட்டுக்கு கூட சொல்லாத, இதை விளையாட்டுக்கு கூட சொல்லாத, விளையாட்டுக்கு கூட இப்படி சொல்லாத, விளையாட்டுக்கு கூட இதை சொல்லாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் சே திஸ் ஈவன் ஃபார் ஃபன், டோன்ட் சே திஸ் ஈவன் ஃபார் ஃபன், டோன்ட் சே திஸ் இதை சொல்லாத, ஈவன் ஃபார் ஃபன் விளையாட்டுக்கு கூட, அந்த கூட விளையாட்டுக்கு கூட அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ அதான் ஈவன், ஈவன் ஃபார் ஃபன், ஃபன் அப்படின்னா ஜாலியா, விளையாட்டுக்கு, ஜாலிக்கு கூட இப்படி சொல்லாத, விளையாட்டுக்கு கூட இப்படி சொல்லாத. டோன்ட் சே திஸ் ஈவன் ஃபார் ஃபன், ஓகேவா? ஸோ இதுவே அவன் இதை விளையாட்டுக்கு சொன்னான், அவன் இதை விளையாட்டுக்கு சொன்னான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? he said this for fun, he said this for fun, he said this அவன் இதை சொன்னான். சேவோட பாஸ்ட் டென்ஸ் said, he said அவன் சொன்னான். he said this அவன் இதை சொன்னான். for fun விளையாட்டுக்கு, அவன் விளையாட்டுக்கு இதை சொன்னான், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? யாரோ வரப்போறாங்கன்னு நான் நினைச்சேன், யாரோ வரப்போறாங்கன்னு நான் நினைச்சேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I thought someone is going to come, I thought someone is going to come, I thought நான் நினைச்சேன். someone யாரோ is going to come வரப்போறாங்கன்னு, யாரோ வரப்போறாங்கன்னு நான் நினைச்சேன். I thought someone is going to come. ஸோ இதுவே யாரோ வரப்போறாங்கன்னு நான் நினைக்கிறேன், யாரோ வரப்போறாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலான்னு எல்லாரும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உண்மையா இதான் நடந்துச்சு, நிஜமா இதான் நடந்துச்சு, உண்மையா இதான் நடந்துச்சு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? This is what actually happened, this is what actually happened, this is what actually happened அப்படின்னா நடந்தது, உண்மையா நடந்தது இதுதான், இதுதான் உண்மையா நடந்துச்சு. ஆக்சுவலி அப்படின்னா உண்மையா, happened நடந்தது, happen அப்படின்னா நடக்கிறது, ஸோ past tense happened நடந்தது, ஸோ இதுதான் உண்மையா நடந்தது. this is what இதுதான் actually happened உண்மையா நடந்தது, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். என்னால் அவன்கிட்ட இதை சொல்ல முடியலை, என்னால் அவன்கிட்ட இதை சொல்ல முடியலை, நான் சொல்லலாம் தான் போனேன் ஆனால் என்னால் அவன்கிட்ட சொல்ல முடியலை. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I couldn't say this to him, I couldn't say this
டு ஹிம் ஐ குடன்ட் சே அப்படின்னா என்னால் சொல்ல முடியலை. திஸ் இதை டு ஹிம் அவன்கிட்ட என்னால் இதை சொல்ல முடியலை. ஐ குடன்ட் சே திஸ் டு ஹிம். ஓகேவா? ஸோ இதுவே நான் அவன்கிட்ட இதை சொல்ல மாட்டேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ வில் நாட் சே திஸ் டு ஹிம். ஐ வில் நாட் சே அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன். திஸ் இதை டு ஹிம் அவன்கிட்ட நான் இதை சொல்ல மாட்டேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? அவன் ஏன் அதை சொன்னான்? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? why did he say that அப்படின்னா அவன் ஏன் சொன்னான். அவன் ஏன் அதை சொன்னான். இதுவே அவன் அதை சொன்னானா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? did he say that அவன் அதை சொன்னானா. ஓகேவா? ஸோ இதுவே அவன் இதை சொல்லுவான். அவன் இதை நாளைக்கு சொல்லுவான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? he will say this tomorrow. அவன் சொல்லுவான். this இதை tomorrow நாளைக்கு. அவன் இதை நாளைக்கு சொல்லுவான். he will say this tomorrow. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அதை செய்யறதுக்கு அவன் முயற்சி பண்ணினான். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? he tried to do that. அவன் முயற்சி பண்ணினான். ட்ரை அப்படின்னா முயற்சி செய்யறது. ட்ரையோட பாஸ்ட் டென்ஸ் முயற்சி பண்ணினான். he tried அவன் முயற்சி பண்ணினான். எதுக்கு? அதை செய்யறதுக்கு. to do செய்யறதுக்கு. அவன் அதை செய்யறதுக்கு முயற்சி பண்ணினான். he tried to do that. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் அதை செய்யறதுக்கு முயற்சி பண்ணினானா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? did he try to do that? அவன் முயற்சி பண்ணினானா. to do that அதை பண்றதுக்கு. அவன் அதை பண்றதுக்கு முயற்சி பண்ணினானா. did he try to do that? ஓகேவா? இங்க நம்ம did யூஸ் பண்ணிட்டதுனால பாஸ்ட் டென்ஸ் தான் இதுவும். பட் ஏன் இங்க ட்ரைடு சேர்க்கல அப்படின்னா இங்க ஆல்ரெடி நம்ம டூவை டிட்டா சேஞ்ச் பண்ணிட்டோம் பாஸ்ட் டென்ஸ்க்கு. அதனால ட்ரை தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எனக்கு இப்போ இது தேவையில்லை. நான் முன்னாடி கேட்டேன், இப்போ வந்து தரேன், எனக்கு இது இப்போ தேவையில்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் வாண்ட் எனக்கு தேவையில்லை. இது எனக்கு இது தேவையில்லை. எனக்கு இது இப்போ தேவையில்லை. எனக்கு முன்னாடி தேவைப்பட்டுச்சு, இப்போ எனக்கு இது தேவையில்லை. ஐ டோன்ட் வாண்ட் இட் நவ். இதுவே உனக்கு இது இப்போ தேவையில்லையா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? don't you want this now? or we can say don't you want it now? don't you want அப்படின்னா உனக்கு தேவையில்லையா. இது now இப்போ உனக்கு இது இப்போ தேவையில்லையா. don't you want it now? ஓகேவா? சரிவே உனக்கு இது அப்புறமா தேவைப்படும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? you will need this later. உனக்கு தேவைப்படும். this இது later அப்புறமா. உனக்கு இது அப்புறமா தேவைப்படும். you will need this later. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் ஏதோ பண்ண போறான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? he is going to do something. அவன் ஏதோ செய்ய போறான். he is going to do அவன் செய்ய போறான். something அவன் ஏதோ செய்ய போறான். he is going to do something. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவனும் அதே தான் பண்ணிட்டு இருக்கான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? he is doing the same. அவன் பண்ணிட்டு இருக்கான். the same அவன் அதே தான் பண்ணிட்டு இருக்கான். he is doing the same. இதுவே அவன் அதே தான் பண்ணிட்டு இருக்கானா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? is he doing the same? அவன் அதே தான் பண்ணிட்டு இருக்கானா. is he doing the same? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம எல்லாரும் ஒன்னா சாப்பிடலாம். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? let's all eat together. அப்படின்னு நம்ம எல்லாரும் சாப்பிடலாம். டுகெதர் ஒன்னா நம்ம எல்லாரும் ஒன்னா சாப்பிடலாம். லெட்ஸ் ஆல் ஈட் டுகெதர். ஈட் அப்படின்னா சாப்பிடுறது. டுகெதர் அப்படின்னா ஒன்னா சேர்ந்து. ஓகேவா? லெட்ஸ் ஆல் ஈட் அப்படின்னு நம்ம எல்லாரும் சாப்பிடலாம். லெட்டஸ் அப்படின்னா நம்ம பண்ணலாம், சாப்பிடலாம். லெட்டஸ் ஈட் நம்ம சாப்பிடலாம். டுகெதர் ஒன்னா நம்ம எல்லாரும் ஒன்னா சாப்பிடலாம். ஓகேவா?
ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உன்னோட ஃபீலிங் அப்போ எப்படி இருந்துச்சு, உன் மனநிலை அப்போ எப்படி இருந்துச்சு அப்படின்லாம் சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம். ஹவ் வாஸ் யுவர் ஃபீலிங், ஹவ் வாஸ் யுவர் ஃபீலிங், உன்னோட மனநிலை எப்படி இருந்துச்சு. இதுவே உன்னோட மனநிலை எப்படி இருக்கும், உன்னோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு எல்லாரும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா. அழுவதற்கு என்ன இருக்கிறது, ஏன் அழுறதுக்கு என்ன இருக்கு, ஏன் அலற அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா வாட்ஸ் தேர் டு க்ரை, வாட்ஸ் தேர் டு க்ரை, வாட்ஸ் தேர் டு க்ரை அப்படின்னா அழுவதற்கு என்ன இருக்குது. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். என் மீது கோபமாக இருக்கிறாயா, என் மேலே கோபமாக இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஆர் யூ ஆங்க்ரி வித் மீ, ஆர் யூ ஆங்க்ரி வித் மீ, என் மேலே கோபமாக இருக்கியா. என் மேலே அப்படிங்கிறதுனால ஆர் யூ ஆங்க்ரி ஆன் மீ அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது. ஆர் யூ ஆங்க்ரி வித் மீ, நீ தான் வரணும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நீ தான் சரி என்று நினைக்கிறேன், நீ சொல்கிறதான் கரெக்டுன்னு நினைக்கிறேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஐ திங்க் யூ ஆர் கரெக்ட், ஐ திங்க் யூ ஆர் கரெக்ட் அப்படின்னா நீ சொல்கிறது தான் கரெக்ட், நீ சொல்கிறது தான் கரெக்டுன்னு நினைக்கிறேன். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நிச்சயமாக நான் வருவேன், நிச்சயமாக நான் வருவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா ஐ வில் கம் ஃபார் ஷுவர், ஐ வில் கம் ஃபார் ஷுவர், ஐ வில் கம் அப்படின்னா நான் வருவேன், ஃபார் ஷுவர் அப்படின்னா நிச்சயமாக நான் வருவேன். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். ரொம்ப சிரிக்காதே, ரொம்ப சிரிக்காத, ஓவராக சிரிக்காத அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். டோன்ட் லாஃப் டூ மச், டோன்ட் லாஃப் டூ மச், டோன்ட் லாஃப் அப்படின்னா சிரிக்காத, டூ மச் அப்படின்னா ரொம்ப அதிகமாக சிரிக்காத. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் சொன்னால் செய்வேன், நான் என்ன சொல்கிறேனோ அதை செய்வேன், நான் செய்கிறத தான் சொல்லுவேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஐ எம் அ பர்சன் ஆஃப் வேர்ட்ஸ், ஐ எம் அ பர்சன் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்னா நான் செய்கிறத தான் சொல்லுவேன், நான் சொன்னால் அதை செஞ்சிடுவேன். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இங்கிருந்து போ, இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். கோ அவே ஃப்ரம் ஹியர், கோ அவே ஃப்ரம் ஹியர், கோ அவே அப்படின்னா போயிடு, ஃப்ரம் ஹியர் அப்படின்னா இங்கேருந்து போயிடு, கோ அவே ஃப்ரம் ஹியர். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு எவ்வளவு தைரியம், உனக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்னு சொல்லி அம்மாலாம் திட்டுவாங்க இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஹவு டேர் யூ, ஹவு டேர் யூ அப்படின்னா உனக்கு எவ்வளோ தைரியம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன். இன்று மழை பெய்யலாம், இன்றைக்கி மழை பெஞ்சாலும் பெய்யும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். இட் மே ரெயின் டுடே, இட் மே ரெயின் டுடே, இன்றைக்கி மழை பெஞ்சாலும் பெய்யலாம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இப்போது நீ எப்படி இருக்கிறாய், இப்போ நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா ஹவ் ஆர் யூ நவ், ஹவ் ஆர் யூ நவ், இப்போ எப்படி இருக்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். என்னை பார்க்க விரும்புவது யார், யார் என்னை பார்க்க விரும்புவது, என்னை யார் பார்க்கணும்னு சொல்கிறா, யார் என்ன பார்க்கணும்னு விரும்புகிறா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஹூ வாண்ட்ஸ் டு மீட் மீ, ஹூ வாண்ட்ஸ் டு மீட் மீ, என்னை யார் பார்க்கணும்னு சொல்கிறா, ஹூ வாண்ட்ஸ் டு மீட் மீ. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இதுதான் உன்னுடைய இறுதியான முடிவா, இதான் உன்னோட கடைசி முடிவா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். இஸ் திஸ் யுவர் ஃபைனல் டிசிஷன், இஸ் திஸ் யுவர் ஃபைனல் டிசிஷன், இதான் உன்னோட கடைசி முடிவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இது அவர்களுடைய விஷயம், இது அவங்களோட தனிப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். இட்ஸ் தேர் பர்சனல் மேட்டர், இட்ஸ் தேர் பர்சனல் மேட்டர், அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன். நான் உன்னை கடைசியாக எச்சரிக்கிறேன், நான் உன்னை கடைசியாக எச்சரிக்கிறேன், இதான் என்னோட கடைசி எச்சரிக்கை அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். திஸ் இஸ் மை ஃபைனல் வார்னிங் டு யூ, திஸ் இஸ் மை ஃபைனல் வார்னிங் டு யூ, வார்னிங் அப்படின்னா எச்சரிக்கிறது. ஸோ திஸ் இஸ் மை ஃபைனல் வார்னிங் அப்படின்னா இதான் என்னோட கடைசி எச்சரிக்கை உனக்கு. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன். உன்னிடம் ஃபோன் இருக்கிறதா, உங்ககிட்ட ஃபோன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம். டு யூ ஹாவ் அ மொபைல், டு யூ ஹாவ் அ மொபைல், உங்ககிட்ட ஃபோன் இருக்கா. நான் உன்னிடம் ஒன்று கேட்கிறேன், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஐ எம் ஆஸ்கிங் யூ சம்திங், ஐ எம் ஆஸ்கிங் யூ சம்திங், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், ஐ எம் ஆஸ்கிங் யூ சம்திங். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். விஷயம் இப்போது சீரியஸ் ஆகிவிட்டது, விஷயம் இப்போ சீரியஸ் ஆகிடுச்சு, விஷயம் இப்போ பெருசாகிடுச்சு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். த மேட்டர் ஹேஸ் பிகம் சீரியஸ், த மேட்டர் ஹேஸ் பிகம் சீரியஸ், த மேட்டர் ஹேஸ் பிகம் சீரியஸ் அப்படின்னா விஷயம் பெருசாகிடுச்சு, விஷயம் சீரியஸ் ஆகிடுச்சு. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன். நீ ஏதாவது சொல்ல விரும்புகிறாயா, நீ ஏதாவது சொல்ல விரும்புறியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம். Do you want to say something, do you want to say something, நீ ஏதாவது சொல்ல விரும்புறியா. நான் காலையிலிருந்து வேலை செய்து கொண்டிருக்கிறேன், நான் காலையிலிருந்து வேலை செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் சின்ஸ் மார்னிங், ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் சின்ஸ் மார்னிங், ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் அப்படின்னா நான் வேலை செஞ்சிட்ருக்கேன், சின்ஸ் மார்னிங் அப்படின்னா காலையிலேருந்து.
ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இது உன்னுடைய பிரம்மை, இது உன்னோட பிரம்மை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட்ஸ் ஜஸ்ட் யுவர் இல்யூஷன். இட்ஸ் ஜஸ்ட் யுவர் இல்யூஷன். இல்யூஷன் அப்படின்னா பிரம்மை, ஓகேவா, மனப்பிராந்தி, பிரம்மை அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு இல்யூஷன். இட்ஸ் ஜஸ்ட் யுவர் இல்யூஷன். இதில் கூச்சப்படுவதற்கு என்ன இருக்கிறது? ஏன் கூச்சப்படுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா வாட்ஸ் தேர் டு ஷை. வாட்ஸ் தேர் டு ஷை. ஷை அப்படின்னா கூச்சப்படுறது, வெக்கப்படுறது. வாட்ஸ் தேர் டு ஷை, இதில் வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்குது, ஓகேவா. ஸோ லாஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எவ்வளவு தைரியம் இருந்தால் அதை சொல்வாய். எவ்வளோ தைரியம் இருந்தால் அதை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஹவு டேர் யூ டு சே தட். ஹவு டேர் யூ டு சே தட். ஹவு டேர் யூ அப்படின்னா எவ்வளோ தைரியம் அதை சொல்கிறதுக்கு, டு சே தட். ஹவு டேர் யூ டு சே தட், ஓகேவா. எவ்வளவு தைரியம் இருந்தால் என்னை அடிப்பாய். எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னை அடிப்பேன், என்னை அடிக்கிறதுக்கு உனக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னிடம் பொய் சொல்லாதே, என்கிட்ட பொய் சொல்லாதே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் லை டு மீ. டோன்ட் லை டு மீ. டோன்ட் லை அப்படின்னா பொய் சொல்லாத. டு மீ அப்படின்னா என்கிட்ட பொய் சொல்லாத. டோன்ட் லை டு மீ. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். நம்ம ஏதோ ஒன்று பேசிட்டு சும்மா ஜாலியாக பேசிட்டு நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ வாஸ் ஜஸ்ட் கிடிங். ஐ வாஸ் ஜஸ்ட் கிடிங். நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், விளையாட்டுக்கு பண்ணேன் அப்படிங்கிறதுக்கு ஐ வாஸ் ஜஸ்ட் கிடிங், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ என்னை தவறாக புரிந்து கொள்கிறாய். நீ என்னை தவறாக எடுத்துக்கொள்கிறாய், நீ என்னை தப்பாக எடுத்துக்கிற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ ஆர் டேக்கிங் மீ ராங். யூ ஆர் டேக்கிங் மீ ராங் அப்படின்னு நீ என்னை தப்பாக நினைக்கிற, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், தயங்காதே. தயங்காமல் எதாக இருந்தாலும் பண்ணு, தயங்காது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் ஹெசிடேட். டோன்ட் ஹெசிடேட். ஹெசிடேட் அப்படின்னா தயங்குறது. ஸோ டோன்ட் ஹெசிடேட் அப்படின்னா தயங்காத. ஸோ நெக்ஸ்ட் ஒன், பார்த்து பேசு. வார்த்தையை பார்த்து பேசு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. இப்போ யாரோ தப்பாக பேசுனாங்கன்னா பார்த்து பேசுங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? மைண்ட் யுவர் லாங்குவேஜ். மைண்ட் யுவர் லாங்குவேஜ் அப்படின்னா பார்த்து பேசு, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நிலைமையை புரிந்து கொள்ள முயற்சி செய். நிலைமையை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த சிச்சுவேஷன். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த சிச்சுவேஷன். ஸோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. சிச்சுவேஷன் அப்படின்னா நிலைமையை. ஸோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த சிச்சுவேஷன். ஸோ நெக்ஸ்ட் ஒன், என்ன காரணம் என்று தெரிந்து கொள்ளலாமா, என்ன ரீசன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? மே ஐ நோ த ரீசன். மே ஐ நோ த ரீசன். காரணம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா. நெக்ஸ்ட் ஒன், நீ தான் அதற்கு பொறுப்பு. நீ தான் அதுக்கு பொறுப்பு, எனக்கு தெரியாது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட். யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட். ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா பொறுப்பு. ஸோ நீ தான் அதுக்கு பொறுப்பு. யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், எந்த காரணமும் இல்லாமல் சும்மா தான் உன்னை கேட்கிறேன். எந்த காரணமும் இல்லை, சும்மா தான் உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஐ எம் ஆஸ்கிங் யூ வித்தவுட் எனி ரீசன். ஐ எம் ஆஸ்கிங் யூ வித்தவுட் எனி ரீசன். சும்மா தான் கேட்குறேன், காரணம்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதுக்கு ஐ எம் ஆஸ்கிங் யூ வித்தவுட் எனி ரீசன், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாமா. இது எனக்கு பெரிய விஷயம் அல்ல. இது எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட்ஸ் நாட் அ பிக் டீல் ஃபார் மீ. இட்ஸ் நாட் அ பிக் டீல் ஃபார் மீ. இட்ஸ் நாட் அ பிக் டீல் அப்படின்னா இது எனக்கு பெரிய விஷயம் இல்லை. ஃபார் மீ அப்படின்னா எனக்கு, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இந்த விஷயத்தை இன்னும் இழுக்காதே. இந்த விஷயத்தை இன்னும் இழுத்துட்டே போகாத, டக்குன்னு முடிச்சு கொடுங்க அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் ஸ்ட்ரெச் த மேட்டர் ஃபர்தர். டோன்ட் ஸ்ட்ரெச் த மேட்டர் ஃபர்தர். டோன்ட் ஸ்ட்ரெச் அப்படின்னா இழுக்காத. த மேட்டர் அப்படின்னா விஷயத்தை, ஃபர்தர் அப்படின்னா இதுக்கு மேலே, இன்னும் இதுக்கு மேலே இந்த விஷயத்தை இழுக்காத, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், கவலைப்படாதே, இது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல. கவலைப்படாது, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் வரி, இட்ஸ் நாட் அ பிக் டீல். டோன்ட் வரி, இட்ஸ் நாட் அ பிக் டீல், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அதனால தான் நான் அவனை அடிக்கிறேன். அதனால தான் நான் அவனை அடிக்கிறேன். அதனால தான் நான் அவனை அடிச்சிட்டு இருக்கேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? தட்ஸ் வை ஐ எம் பீட்டிங் ஹிம். தட்ஸ் வை ஐ எம் பீட்டிங் ஹிம். அதனால தான் நான் அவனை அடிச்சிட்டு இருக்கேன், அதனால தான் நான் அவனை அடிக்கிறேன். தட்ஸ் வை ஐ எம் பீட்டிங் ஹிம், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அதனால தான் நான் போகிறேன். அதனால தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? தட்ஸ் வை ஐ எம் கோயிங். தட்ஸ் வை ஐ எம் கோயிங். தட்ஸ் வை ஐ எம் கோயிங் அப்படின்னா அதனால தான் நான் போகிறேன், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அதனால தான் நான் உன்னை கேட்கிறேன். அதனால தான் நான் உன்னை கேட்குறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? தட்ஸ் வை ஐ எம் ஆஸ்கிங் யூ. தட்ஸ் வை ஐ எம் ஆஸ்கிங் யூ. அதனால தான் நான் ஒன்றை கேட்குறேன், இல்லை தான் வேறு யாராவது கேட்டிருப்பேன், ஓகேவா. ஸோ தட்ஸ் வை அப்படின்னா அதனால தான் ஐ எம் ஆஸ்கிங் யூ, நான் ஒன்றை கேட்குறேன், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அதனால தான் நான் இதை சொல்லி கொண்டிருக்கிறேன். அதனால தான் நான் இதை சொல்லிட்டு இருக்கேன், அதனால தான் நான் இதை சொல்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். தட்ஸ் வை ஐ எம் சேயிங் திஸ். தட்ஸ் வை ஐ எம் சேயிங் திஸ். நான் அதனால தான் இதை சொல்கிறேன், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன்,
அதனால் தான் நான் ஆங்கிலம் கற்றுக்கொண்டிருக்கிறேன். அதனால தான் நான் இங்கிலீஷ் கற்றுக்கிறேன். நான் ஏதோ ஒன்று சொல்லிட்டு அதனால தான் நான் இங்கிலீஷ் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? தட்ஸ் வை ஐ எம் லேர்னிங் இங்கிலீஷ். தட்ஸ் வை ஐ எம் லேர்னிங் இங்கிலீஷ். லேர்னிங் இங்கிலீஷ் அப்படின்னா இங்கிலீஷ் கற்றுக்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நாம் எங்கு விட்டோம்? இப்போ ஏதோ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பேசிட்டு இருக்கிறது டக்குன்னு வேற ஒரு டாப்பிக்கு போயிட்டு நம்ம என்ன பேசிகிட்டு இருந்தோம் மறந்துட்டு எங்கே விட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வேர் வேர் வி அப்படின்னா நம்ம எங்கே விட்டோம் அப்படிங்கிறதுக்கு வேர் வி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இப்போ வரையும் அது நடக்காது. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு அது நடக்காது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஆஸ் ஆஃப் நவ் இட் வில் நாட் ஹேப்பன். ஆஸ் ஆஃப் நவ் இட் வில் நாட் ஹேப்பன். ஆஸ் ஆஃப் நவ் அப்படின்னா இப்போ வரையும் இட் வில் நாட் ஹேப்பன், அது நடக்காது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீயாவது எனக்கு சொல்லியிருக்கலாம், நீயாச்சும் என்கிட்ட சொல்லியிருக்கலாம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? அட்லீஸ்ட் யூ குட் டெல் மீ. அட்லீஸ்ட் யூ குட் டெல் மீ அப்படின்னா நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம், உன்னால என்கிட்ட சொல்லியிருக்க முடியும், ஆனால் நீ சொல்லலை அப்படின்னு இல்லையா? ஸோ அதுக்கு அட்லீஸ்ட் யூ குட் டெல் மீ. ஓகேவா? அதிகபட்சம் இதற்கு 5 நிமிடம் தான் ஆகும். அதிகபட்சம் இதுக்கு 5 நிமிஷம் தான் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? அட் த மோஸ்ட் இட் வில் டேக் ஒன்லி 5 minutes. அட் த மோஸ்ட் இட் வில் டேக் ஒன்லி 5 minutes. அட் த மோஸ்ட் அப்படின்னா அதிகபட்சம். இட் வில் டேக் ஒன்லி 5 minutes அப்படின்னா 5 நிமிஷம் தான் ஆகும். ஓகேவா? அதனால் தான் அவன் வருகிறான், அதனால தான் அவன் வரான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு எல்லாரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது செய்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டானா, இது செய்கிறதுக்கு முன்னாடி அவன் என்கிட்ட இதை கேட்டுட்டு செஞ்சானா அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? டிட் ஹி ஆஸ்க் மீ பிஃபோர் டூயிங் இட். டிட் ஹி ஆஸ்க் மீ பிஃபோர் டூயிங் இட். டிட் ஹி ஆஸ்க் மீ அப்படின்னா அவன் எனக்கு கேட்டானா பிஃபோர் டூயிங் இட், அதை செய்கிறதுக்கு முன்னாடி, அதை செய்கிறதுக்கு முன்னாடி அவன் என்கிட்ட கேட்டானா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் இன்னைக்கு போவான் இல்லை நாளைக்கு, இன்னைக்கு இல்லை அவன் நாளைக்கு போவான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He will go either today or tomorrow. He will go either today or tomorrow. ஸோ எய்தர் ஆர் அப்படின்னா இது இல்லைனா அது அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ ரெண்டு கொடுத்துட்டு ஏதாச்சும் ஒன்று சொல்லு அப்படிங்கிறதுக்கு நம்ம எய்தர் ஆர் யூஸ் பண்ணணும். ஓகேவா? உனக்கு வேறு வேலை இல்லையா, உனக்கு வேறு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? டோன்ட் யூ ஹாவ் எனி அதர் ஒர்க். டோன்ட் யூ ஹாவ் எனி அதர் ஒர்க். ஸோ இங்கே ஒர்க் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஒர்க் ஸ்டைலாக சொல்கிறதுக்கு ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ டோன்ட் யூ ஹாவ் எனி அதர் ஒர்க், உனக்கு வேறு எதுவும் வேலை இல்லையா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ என் ஃப்ரெண்டுங்கிறதுனால தான் நான் இதை சொல்கிறேன், நீ என் ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா, ஐ எம் டெல்லிங் யூ திஸ் சின்ஸ் யூ ஆர் மை ஃப்ரெண்ட். ஐ எம் டெல்லிங் யூ திஸ் சின்ஸ் யூ ஆர் மை ஃப்ரெண்ட். நீ என் ஃப்ரெண்டுங்கிறதுனால நான் இதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் எங்கே போனாலும் நான் அவனை விட மாட்டேன், அவன் எங்கே போனாலும் சரி நான் அவனை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? நோ மேட்டர் வேர் ஹி கோஸ் ஐ won't let him go. அவன் எங்கே போனாலும் நான் அவனை போய் விட மாட்டேன். நோ மேட்டர் வேர் ஹி கோஸ் ஐ won't let him go. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இதை தவிர வேறு என்ன என்னால் கேட்க முடியும், இதை தவிர வேறு என்னால் என்ன கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வாட் எல்ஸ் கேன் ஐ ஆஸ்க் ஃபார் அதர் தென் திஸ். வாட் எல்ஸ் கேன் ஐ ஆஸ்க் ஃபார் அதர் தென் திஸ். அதர் தென் திஸ் அப்படின்னா இதை தவிர. வாட் எல்ஸ் கேன் ஐ ஆஸ்க் ஃபார், என்னால் வேறு என்ன கேட்க முடியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் வந்த உடனே எனக்கு கால் பண்ணு, அவன் வந்த உடனே எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கால் மீ as soon as he comes. கால் மீ as soon as he comes. கால் மீ as soon as he comes. as soon as அப்படின்னா வந்த உடனே. ஓகேவா? கால் மீ அப்படின்னா எனக்கு கால் பண்ணு, அவன் வந்த உடனே எனக்கு கால் பண்ணு. கால் மீ as soon as he comes. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இதோ கார் வந்துடுச்சு, ஸோ எங்கேயோ கிளம்பியிருக்கீங்க, இதோ கார் வந்துடுச்சு வாங்க போவோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஹியர் கம்ஸ் த கார். ஹியர் கம்ஸ் த கார், கார் வந்துடுச்சு. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு இது பழகி போச்சு. நீ எப்படி இங்கே இருக்க, எனக்கு இது பழகி போயிடுச்சு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ எம் யூஸ் டு இட். ஐ எம் யூஸ் டு இட் அப்படின்னா எனக்கு இது பழகி போச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், வா போய் அவன்கிட்டே கேட்போம். இப்போ எதோ ஒன்று சொல்கிறான், அவன் ஏன் அப்படி சொன்னான் அப்படின்னு சொல்லி கேட்குறோம். வா அவன்கிட்டே போய் ஏன் அப்படி சொன்னான்னு கேட்போம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கம் லெட்ஸ் ஆஸ்க் ஹிம். கம் லெட்ஸ் ஆஸ்க் ஹிம். கம் அப்படின்னா வா, லெட்ஸ் ஆஸ்க் ஹிம், அவன்கிட்ட கேட்போம். கம் லெட்ஸ் ஆஸ்க் ஹிம். இதை எப்படி செய்கிறதுன்னு நான் உனக்கு சொல்லித்தரேன், இதை எப்படி செய்கிறதுன்னு நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐல் டீச் யூ ஹவ் டு டூ திஸ். ஐல் டீச் யூ ஹவ் டு டூ திஸ். ஐல் டீச் யூ, நான் சொல்லித்தரேன், ஹவ் டு டூ திஸ், இது எப்படி பண்ணணும்னு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் நான் வேலையாக இருக்குன்னு எப்போவுமே நான் வேலையாக இருக்குன்னு தான் அவன் சொல்கிறான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நான் எப்போ கேட்டாலும் நான் வேலையாக இருக்குன்னு தான் அவன் சொல்கிறான் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஹி ஆல்வேஸ் சேஸ் தட் ஹீ இஸ் பிஸி. ஹீ ஆல்வேஸ் சேஸ் தட் ஹீ இஸ் பிஸி. ஹீ ஆல்வேஸ் சேஸ் அப்படின்னா அவன் எப்பயுமே சொல்கிறான் என்னது, ஹீ இஸ் பிஸி, அவன் பிஸியாக இருக்கான்னு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் தப்பான வழியில் வந்துட்டேன், இதோ எங்கேயோ போயிட்டுருக்கீங்க, ஐயோ நான் 2 ரூட் இருக்குது, நான் தப்பான வழியில் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ சோஸ் த ராங் வே.
ஐ சோஸ் த ராங் வே. நான் தப்பான வழியில் வந்துட்டேன். ஐ சோஸ் த ராங் வே. நெக்ஸ்ட் ஒன், என்ன நினச்சி எனக்கே பெருமையாக இருக்குது. என்ன நினச்சி எனக்கே பெருமையாக இருக்குது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? ஐ எம் ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப். ஐ எம் ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப். ஐ எம் ப்ரவுட் அப்படின்னா பெருமையாக இருக்குது. ஆஃப் மை செல்ஃப் அப்படின்னா என்ன நினச்சேன். இதுவே அவனை நினச்சி எனக்கு பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா ஐ எம் ப்ரவுட் ஆஃப் ஹிம் அப்படின்னு சொல்லுவோம். இதே அவளை நினச்சினா ஐ எம் ப்ரவுட் ஆஃப் ஹர். என்ன நினச்சி? ஐ எம் ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவனுக்கு இதெல்லாம் சாதாரண விஷயம், அவெல்லாம் ஈஸியாக செஞ்சுடுவான், அவனுக்கு இதெல்லாம் சப்ப மேட்ரு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட்ஸ் அ பீஸ் ஆஃப் கேக் ஃபார் ஹிம். இட்ஸ் அ பீஸ் ஆஃப் கேக் ஃபார் ஹிம். இட்ஸ் அ பீஸ் ஆஃப் கேக் அப்படின்னா சாதாரண விஷயம், சின்ன விஷயம், சப்ப மேட்ரு. ஃபார் ஹிம் அப்படின்னா அவனுக்கு. இட்ஸ் அ பீஸ் ஆஃப் கேக் ஃபார் ஹிம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவங்க எல்லாரும் அமைதியாக இருந்தாங்க. நான் போனப்போ அவங்க எல்லாரும் அமைதியாக இருந்தாங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஆல் ஆஃப் தம் வர் சைலண்ட். ஆல் ஆஃப் தம் வர் சைலண்ட். சைலண்ட் அப்படின்னா அமைதி. ஆல் ஆஃப் தம் வர் சைலண்ட். அவங்க எல்லாரும் அமைதியாக இருந்தாங்க. இதுவே அவங்க இப்போ எல்லாரும் அமைதியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லணும்னா ஆல் ஆஃப் தம் ஆர் சைலண்ட் அப்படின்னு சொல்லணும். ஸோ முன்னாடி ஆல் ஆஃப் தம் வர் சைலண்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவனுக்கு ஹைட்னா பயம். அவன் ஹைட்டான இடத்துக்கே போக மாட்டான், அவனுக்கு ஹைட்னா பயம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஹீ இஸ் அஃப்ரைட் ஆஃப் ஹைட். ஹீ இஸ் அஃப்ரைட் ஆஃப் ஹைட். அஃப்ரைட் ஆஃப் அப்படின்னா பயம். ஹைட், ஹைட்டால அவனுக்கு பயம். ஹைட்னா அவனுக்கு பயம். ஹீ இஸ் அஃப்ரைட் ஆஃப் ஹைட். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், நான் சொல்கிற வரையும் வெளியில் வராத. நான் சொன்னால் தான் வெளியில் வரணும், நான் சொல்கிற வரையும் வெளியில் வராத அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் கம் அவுட் அன்டில் ஐ சே. டோன்ட் கம் அவுட் அன்டில் ஐ சே. டோன்ட் கம் அவுட் வெளியில் வராத. அன்டில் ஐ சே நான் சொல்கிற வரைக்கும் வெளியில் வராத. ஓகேவா? லாஸ்ட் சென்டென்ஸ், எனக்கு ஊஞ்சலில் ஆடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஊஞ்சலில் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ லவ் டு ப்ளே இன் த ஸ்விங். ஸ்விங் அப்படின்னா ஊஞ்சல். ஐ லவ் டு ப்ளே இன் த ஸ்விங் அப்படின்னா எனக்கு ஊஞ்சலில் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? எனக்கு கரப்பாம்பூச்சினா பயம். எனக்கு கரப்பாம்பூச்சி பார்த்தாலே பயமாக இருக்கும். எனக்கு கரப்பாம்பூச்சினா பயம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதனால் தான் இவனை இங்கு கொண்டு வந்தோம். அதனால தான் இவனை இங்கே அழைச்சிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? தட்ஸ் வை வி brought him here. தட்ஸ் வை வி brought him here. தட்ஸ் வை வி brought him அப்படின்னா அவனை இங்கே அழைச்சிட்டு வந்தோம். அதனால தான் அவனை அழைச்சிட்டு வந்தோம். ஹியர் அப்படின்னா இங்கே. அதனால தான் அவனை இங்கே அழைச்சிட்டு வந்தோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் இவர்களை வைத்து பார்த்துக்கொள்கிறேன். நான் இவங்களெல்லாம் வச்சு பார்த்துக்கிறேன் நீ போ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ வில் மேனேஜ் வித் தெம். ஐ வில் மேனேஜ் வித் தெம். நான் இவங்களெல்லாம் வச்சு பார்த்துக்கிறேன். ஐ வில் மேனேஜ் வித் தெம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் இங்கே இருக்க வேண்டுமா. ஸோ நான் இங்கே இருக்கணுமா இல்லை போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? டு யூ நீட் மீ ஹியர். டு யூ நீட் மீ ஹியர். நான் இங்கே இருக்கணுமா, நான் இங்கே இருக்க வேண்டிய அவசியமா, உங்களுக்கு நான் இங்கே இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதுக்கு டு யூ நீட் மீ ஹியர். நெக்ஸ்ட் ஒன், நீ போக மாட்டாயா. நீ போக மாட்டியா, போகணும்னு சொல்லிட்டே இருக்கல, போக மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? won't you go. will you not go அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இங்கிருந்து போ. இங்கேருந்து ஃபஸ்ட்டு போ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? கோவமாக சொல்லுவோம்ல, இங்கேருந்து ஃபஸ்ட்டு போ அப்படின்லாம். ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெட் அவுட் ஆஃப் ஹியர். கெட் அவுட் ஆஃப் ஹியர். இங்கேருந்து போ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இதை செய்வதற்கு என்னிடம் கேட்டாயா. இதை செய்கிறதுக்கு என்கிட்ட கேட்டியா. இல்லை நீயா தானே செஞ்ச அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Did you ask me to do this? Did you ask me to do this? Did you ask me அப்படின்னா என்கிட்ட கேட்டியா. டு டூ திஸ், இதை செய்கிறதுக்கு என்கிட்ட கேட்டியா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், உனக்கு இது நன்றாக தெரியும் என்றதால் தான் இதை நான் உன்னை செய்ய சொன்னேன். உனக்கு இது நல்லா தெரியும்னு தான் நான் இதை உன்னை செய்ய சொன்னேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ டோல் யூ டு டூ திஸ் பிகாஸ் யூ ஆர் குட் அட் இட். ஐ டோல் யூ டு டூ திஸ் பிகாஸ் யூ ஆர் குட் அட் இட். ஐ டோல் யூ டு டூ திஸ், நான் உன்னை இதை செய்ய சொன்னேன். பிகாஸ் ஏன்னா யூ ஆர் குட் அட் இட், உனக்கு இது நல்லா தெரியும்னு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், அவன் நல்லவனா கெட்டவனானு அவன் முடிவு பண்ணக்கூடாது. அவன் நல்லவனா கெட்டவனானு அவன் முடிவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஷீ ஷுட் நாட் டிசைட் வெதர் ஹீ இஸ் குட் ஆர் பேட். ஷீ ஷுட் நாட் டிசைட் வெதர் ஹீ இஸ் குட் ஆர் பேட். ஷீ ஷுட் நாட் டிசைட் அப்படின்னா அவன் முடிவு பண்ணக்கூடாது. வெதர் ஹீ இஸ் குட் ஆர் பேட், அவன் நல்லவனா கெட்டவனானு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நீ வரியா இல்லையா. நீ வரியா இல்லையா, நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஆர் யூ கம்மிங் ஆர் நாட். ஆர் யூ கம்மிங் ஆர் நாட், வரியா இல்லையா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், உனக்கு அவர்களை பற்றி தெரியாது. உனக்கு அவங்களெல்லாம் பற்றி தெரியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ ஆர் unaware ஆஃப் தெம். யூ ஆர் unaware ஆஃப் தெம். unaware அப்படின்னா அவங்கள பற்றி தெரியாது. யூ ஆர் unaware ஆஃப் தெம் அப்படின்னா உனக்கு அவங்கள பற்றி தெரியாது. இதை வேறு விதமாக சொல்லலாம். ஸோ அது எப்படின்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இது மாதிரி என்னிடம் பேசாதே. இது மாதிரி என்கிட்ட பேசாதே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் டாக் டு மீ லைக் திஸ். டோன்ட் டாக் டு மீ லைக் திஸ். டோன்ட் டாக் டு மீ அப்படின்னா என்கிட்ட பேசாத. லைக் திஸ் அப்படின்னா இது மாதிரி என்கிட்ட பேசாத. டோன்ட் டாக் டு மீ
லைக் திஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அதனால தான் நான் ரொம்ப கோவமாக இருக்கேன். அப்படி நடந்துருச்சுல அப்படின்னு ஏதோ ஒரு சொல்லிட்டு அதனால தான் நான் ரொம்ப கோவமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? தட்ஸ் வை ஐ எம் ஸோ ஆங்க்ரி. தட்ஸ் வை ஐ எம் ஸோ ஆங்க்ரி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் உன்னுடைய நண்பனாக இருக்க விரும்பவில்லை. எனக்கு உன் ஃப்ரெண்டாக இருக்கணும்லாம் பிடிக்கல. எனக்கு உன் ஃப்ரெண்டாலாம் இருக்க வேணாம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் டு பி யுவர் ஃப்ரெண்ட். ஐ ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் டு பி யுவர் ஃப்ரெண்ட். ஐ ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் டு பி யுவர் ஃப்ரெண்ட் அப்படின்னா எனக்கு உன் ஃப்ரெண்டாக இருக்கணும்லாம் எனக்கு தான் பிடிக்கல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு ஐ ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் டு பி யுவர் ஃப்ரெண்ட். ஸோ நெக்ஸ்ட் ஒன், வேறு ஏதாவது வழி இருக்கிறதா? வேறு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி கேட்கலாம்? இஸ் தேர் எனி அதர் ஆப்ஷன் ஃபார் இட்? இஸ் தேர் எனி அதர் ஆப்ஷன் ஃபார் இட்? இதுக்கு வேறு ஏதாவது வழி இருக்கா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் நான் சாப்பிட மாட்டேன். நீ ஒத்துக்கலைன்னா நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். இஃப் யூ டோன்ட் அக்ரி ஐ வில் நாட் ஈட். இஃப் யூ டோன்ட் அக்ரி ஐ வில் நாட் ஈட். இஃப் யூ டோன்ட் அக்ரி, நீ ஒத்துக்கலைன்னா ஐ வில் நாட் ஈட், நான் சாப்பிட மாட்டேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இங்கே என்ன செய்கிற? இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வாட் ஆர் யூ டூயிங் ஹியர்? வாட் ஆர் யூ டூயிங் ஹியர்? இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க? ஓகேவா? அவன் அங்கே யார் பார்த்துக்கிறது? இப்போ ஏதோ ஒரு பையன் உடம்பு சரியில்லாமல் இருக்கான், எல்லாரும் ஒரு இடத்துக்கு வந்துட்டா, அவனை அங்கே யார் பார்த்துக்கிறது? அவனை தனியாக விட்டுட்டு வந்துட்டியா? அவனை யார் அங்கே பார்த்துக்கிறது அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஹூ இஸ் தேர் டு டேக் கேர் ஆஃப் ஹிம்? ஹூ இஸ் தேர் டு டேக் கேர் ஆஃப் ஹிம்? அங்கே அவனை பார்த்துக்கிறதுக்கு அங்கே யார் இருக்கா? ஹூ இஸ் தேர் டு டேக் கேர் ஆஃப் ஹிம்? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவனை பார்த்துக்கிறதுக்கு அங்கே நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அவனை பார்த்துக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? தெர் ஆர் மெனி பீப்புள் டு டேக் கேர் ஆஃப் ஹிம். தெர் ஆர் மெனி பீப்புள் டு டேக் கேர் ஆஃப் ஹிம். தெர் ஆர் மெனி பீப்புள் அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க டு டேக் கேர் ஆஃப் ஹிம், அவனை பார்த்துக்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஏதோ தவறு நடக்க போவது போல் எனக்கு தோன்றுகிறது. ஏதோ தப்பாக நடக்க போகிற மாதிரி எனக்கு தோணுது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஏதோ தப்பாக நடக்கிறது மாதிரி எனக்கு இருக்குது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஃபீல் லைக் சம்திங் பேட் கோயிங் டு ஹேப்பன். ஐ ஃபீல் லைக் சம்திங் பேட் கோயிங் டு ஹேப்பன். ஐ ஃபீல் லைக் அப்படின்னா அது மாதிரி இருக்குது. சம்திங் பேட் கோயிங் டு ஹேப்பன், ஏதோ கெட்டது நடக்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், என்ன நடக்குதுன்னு யாருமே என்கிட்ட சொல்ல மாட்டாங்க. என்ன நடக்குதுன்னு என்கிட்ட யாருமே சொல்ல மாட்டாங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? நோ ஒன் டெல்ஸ் மீ வாட்ஸ் கோயிங் ஆன். நோ ஒன் டெல்ஸ் மீ வாட்ஸ் கோயிங் ஆன். என்ன நடக்குதுன்னு யாருமே என்கிட்ட சொல்ல மாட்டாங்க. நோ ஒன் டெல்ஸ் மீ, யாருமே சொல்ல மாட்டாங்க. என்னது? வாட்ஸ் கோயிங் ஆன், என்ன நடக்குதுன்னு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், அவனுக்கு எதுவும் ஆகாது. அவனுக்கு எதுவும் ஆகாது, கவலைப்படாது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? நத்திங் வில் ஹேப்பன் டு ஹிம். நத்திங் வில் ஹேப்பன் டு ஹிம். நத்திங் வில் ஹேப்பன் அப்படின்னா எதுவுமே நடக்காது. டு ஹிம் அப்படின்னா அவனுக்கு எதுவுமே நடக்காது. ஓகேவா? அவன் அவளுடன் இருக்கிறான். அவன் கூட இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்கள். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.